wordpress டேஷ்போர்டுக்கு login ஆயினோனே முதலாவது நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் இதுதான். இந்த இன்டர்ஃபேஸில் லெஃப்ட் சைடில் முழுக்க வெப்சைட்டுக்கு தேவையான எசென்ஷியல் எல்லா விஷயங்களுமே இங்கே தான் நிற்குது. இந்த இடத்துல தான் நான் ஃபுல் கண்ட்ரோலும் எடுக்க போகிறோம். மேலே ஒரு டூல் பார் இருக்குது. அதே ஒவ்வொரு பேஜ்லையும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கு முழுக்க போனோம்னா இங்கே ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி 2 பட்டன் நிற்கும். இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் உள்ளுக்கு இந்த ஸ்க்ரீனில் என்னென்னலாம் தெரியணும் அப்படின்றது டிஸ் பண்ணிடலும். எங்களுக்கு தேவையானதை டிக் பண்ணி அதை ஷோ பண்ண வைக்கலும் அல்லது ஹைட் பண்ணிக்கொள்ள மேலும். அதே நேரம் ஹெல்ப்பை கிளிக் பண்ணி தேவையான ஹெல்ப்பை இங்கேருந்து எடுத்துக்கொள்ள மேலும். நேரடியாக அவங்களோட WordPress வெப்சைட்டுக்கு போய்த்து தேவையான ஹெல்ப்பை தேடி பார்த்து எடுக்க மேலும். அதே நேரம் சப்போர்ட் ஃபோரம் இருக்குது. ஃபோரம் வித்து உங்களோட கம்ப்ளைண்ட் அவங்களோட டவுட்டை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல டேஷ்போர்டை தேவையான மாதிரி நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஆரம்பத்தில் டேஷ்போர்ட் வந்து இப்படி ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வராது. நான் வந்து அதை செப்பரேட்டாக செட் பண்ணிடுறேன். யூசர் உள்ளுக்கு போய்த்து ப்ரொஃபைல் போனேன்டா உங்களுக்கு தேவையான கலரில் டேஷ்போர்டை கஸ்டமைஸ் பண்ணிடலாம். நான் வந்து பர்சனலாக பிளாக் அண்ட் ரெட் நல்லா இருக்கிறதால நான் அதை சூஸ் பண்ணிடுறேன். மிட் நைட் அப்படின்றது டிஃபால்ட்டாக இந்த ப்ளூ அண்ட் பிளாக் தான் வரும். அதையும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அல்லது வேறு ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வெப்சைட் உள்ளுக்கு நாங்கள் லொகின் ஆகின பின்னால் வெப்சைட்டை லைவ் பேஜுக்கு போனோம்னா அங்கேயும் ஒரு டூல் பார் ஷோ ஆகும். மேலே வேண்டாம் அந்த டூல் பார் யூஸ் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ளையிலும் அல்லது புதிய விஷயங்கள் எட் பண்ணுறது சம்மந்தமான எல்லா வேலைகளையும் அங்கேயும் செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நான் லைவ் பேஜில் இருக்கிறேன். இந்த இடத்துல மேலே ஷோ பண்ணுறது அவ்வளோமே அந்த டூல் பாருக்குரிய ஆப்ஷன்ஸ் தான். இந்த பேஜை நான் எடிட் பண்ணணும்னா நான் இதை பில்ட் பண்ணது ஃபுல்லாக எலமெண்டரில். அதனால் எடிட் வித் எலமெண்டர் அப்படின்ற பட்டனை யூஸ் பண்ணி இந்த பேஜ் எனக்கு எடிட் பண்ணிக்கொள்ளையிலும். அதே மாதிரி தேவையான ஒவ்வொரு விஷயமும் இங்கே இருக்குது. முக்கியமாக என் வெப்சைட்டுடைய பேரு கீழே லிஸ்டாக இந்த 4 விஷயம் தான் அவசியமானது. இதில் டேஷ்போர்டு கிளிக் பண்ணா வெப்சைட்டுடைய டேஷ்போர்டுக்கு போகும். உங்கள் வெப்சைட்டுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் நியூ கிளிக் பண்ணி போஸ்ட்டு மீடியா பேஜ் அப்படின்னு எல்லாத்தையுமே இங்கேயுமே சூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இது எல்லாமே லைவ் பேஜில் வர டூல் பாரில் இருக்கிற ஆப்ஷன். மற்றபடி வெப்சைட்டுடைய அவ்வளோ கண்ட்ரோலுமே இடது பக்கத்தில் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல அதிகமான ஆப்ஷன்ஸ் காட்டுற காரணம் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஒவ்வொரு பிளகினுக்குமான செட்டிங்ஸையும் ஒவ்வொரு லைனில் இப்படி தான் தெரியும். இப்போ ப்ளாக்ஸின்றது ஒரு பிளகின், ஜெட்பேக்ன்றது ஒரு பிளகின், சைட் கிட் அப்படின்றதும் ஒரு பிளகின். இப்படி தேவையான பிளகினுக்கு தேவையான டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆகும். இந்த மெனுவை க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். எனக்கு இங்கால செய்கிறது ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணவும் ஷோ பண்ணவும் வைக்கலாம். இந்த டூல் பாரில் எங்களுக்கு முக்கியமாக அவசியமாக தேவைப்படுறது இந்த டேஷ்போர்டுன்றது. அதுக்கு பின்னால் போஸ்ட், மீடியா, பேஜ், அப்பியரன்ஸ், இது அப்பியரன்ஸ், பிளகின்ஸ், யூசர்ஸ், டூல்ஸ் பெருசாக யூஸ் ஆகாது. அதுக்கு பின்னால் செட்டிங்ஸ், அவ்வளோதான் மெயின் எங்களுக்கு யூஸ் ஆகிற 4-5 ஆப்ஷன்ஸ். இதை விடையுமே டிஃபால்ட்டாக எல்லா வெப்சைட்லையும் மேய்க்கும். இதை ஹைட் பண்ணிடலாம். இது தவிர எக்ஸ்ட்ராவாக நான் எனக்கு தேவையானதை போட்டுக்கொண்டிறேன். நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை போட்டுக்கொள்ளலாம். உதாரணமாக சைட் கிட் அப்படின்றது நான் எனக்கு தேவை போட்டுக்கொண்டிறேன். ஜெட்பேக், ப்ளாக்ஸி என்ற தீம் அப்படி ஒவ்வொன்றும் வேறு ஆப்ஷன்ஸ் விருப்பமான மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் மெயினாக போஸ்ட், மீடியா, பேஜ், செட்டிங்ஸ், அப்பியரன்ஸ், பிளகின்ஸ் இதெல்லாமே டிஃபால்ட்டாக வெப்சைட் ஈக்கணும் கட்டாயம். இவ்வளோ தான் இந்த டேஷ்போர்டில் நான் பார்க்கிறது. அடுத்த வீடியோவில் போஸ்ட், பேஜ் இது சம்மந்தமாக பார்ப்போம். Thank you.